புள்ள பாலத்துக்கு வந்துரு. ஊருக்கார பயிலுக்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்களே, அவங்க மட்டும் என்ன யோக்கியமா? அவன் தண்டவாளத்தை நோண்டி பார்க்கணும், அப்ப தெரியும் வண்டவாளம். ஏய், இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? ஏவ்ல என்னையா உனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்னையா எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஊருக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. டவுனுக்குள்ள வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் சந்தோஷமா இருப்பான். என்ன நான் சொல்றது சரிதானே? இவனை திருத்தவே முடியாது. மருதண்ண, நான் ஊர்ல இருந்து செவ்வாழம் அவன் கணேசன் பேசுறேனே. நல்லா இருக்கியா? நீங்களாம் எதுக்குண்ணே கல்யாணம் பண்றீங்க? ஒரு மாசம் லீவ்ல வர்றீங்க, அவசரமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்க, ஒரு மாசம் ஆசையை காமிச்சிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. அந்த பொண்ணுங்களும் உணர்ச்சியை அடக்க முடியாம தப்பு பண்ணுதுங்க. பிறந்த நாட்டிலேயே வேலை செஞ்சு பொண்டாட்டிய சுகமா வச்சுக்க தெரியாது நீங்களாம் பிறந்ததே வேஸ்ட்ண்ணே. சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. உடனே வந்து அவளை எங்கேயாவது கூப்பிட்டு போய் இலை வெட வச்சுட்டுமாண்ணே. இந்த வெக்கங்கட்ட சிரிக்கால என் தம்பி மனசு உடைஞ்சு போயிருக்கான். வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் இலை வெடுறா. ஊமா கோட்டை மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்கா பாருங்க. இந்த சிரிக்கியால குடும்ப மானமே போச்சு. அம்மாவா கணேசன் தான் என் புருஷனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்கான். அதனால என்ன வாழ வைக்க கூட்டிட்டு போறானா இல்ல சாகடிக்க கூட்டிட்டு போறானான்னு எனக்கே தெரியலையா. நான் உன்னை விட்டு பிரிய முடியாம பிரிஞ்சு போறேன்யா. மௌனே கணேசா, அப்பனுக்கு துரோகம் பண்ணவே உருப்பிட்டதுலடா. என் காதல பிரிச்சுட்டல, உன் காதல் எப்படி ஒண்ணு சேருதுன்னு பாக்குறல. காதலிக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கியா? இந்த தாஜ்மஹால்ல எப்படி வாழ்றேன்னு பாத்துறேன்ல உன்னைய. இந்த இடத்த இடிச்சு தரமாட்டமாகல, நான் செவ்வாழ இல்ல வயிறு அறிஞ்சு சொல்றல, இந்த இடத்துல நீ வாழ மாட்டல. அந்த சேர்ல உட்காந்துட்டு என்ன ஆட்டம் போட்ட? குத்திக்கிட்டு நில்ற மனுஷன்னா ஏத்த இறக்க வர தெரிஞ்சு. நம்ம ஊரு கூட பள்ளமும் மேடு மாத்தே இருக்கு. மான கட்டவனே. தம்பி சொல்லுங்க. வியாபாரம் சரியில்லை, வெள்ளிக்கிழமை கட்டிடுறேன். சரி பரவாயில்ல. மாப்பிள்ள வியாபாரம் சரியில்லை, நானும் வெள்ளிக்கிழமை கட்டுறேன். இந்த கதையெல்லாம் வேணாம், ஒழுங்கா பணத்தை கட்டிட்டு போ. டேய், அவனுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமாடா. அவன் வெளியூருக்காரே, அவனை விட்டுற. நான் ஒரு தாய் மாமே, எனக்கு கண்டிஷன் போடுற. இதுக்குதே என் பொண்டாட்டிக்கிட்ட வெறும் பொம்பளை பிள்ளையா பத்து போட்டு அந்த சிரிக்கி வெறும் பயவலையெல்லாம் பத்து போட்டா. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நீ ஒத்துழைச்சிருப்பீல. சூரி, என்னடா பூரி, உன் பொண்ணு வட்ட வந்து குளிய பேசிக்கிட்டு இருக்கிறத, உன் பொண்ணு பக்கத்துல மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு பல்ல அழிக்கிறது எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா? உனக்கு நான் மட்டும் அள்ளி குடுக்குறேன். நாங்க ஒரு நாள் கட்டலைனா நாங்க சாகுறாப்ல கேள்வி கேட்கிறேன். இதுக்கு என்னடா அர்த்தம்? உண்மைதான். என்ன இப்போ அந்த பொண்ணை நான் விரும்புறேன், அந்த பொண்ணுக்காக தான் நான் காசு கொடுத்தேன். போய் ஊரு பூரா சொல்லு. எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், வாங்குவேன், வாங்க மாட்டேன். நீ மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான், தெரியுமா? அப்படியா மாப்பிள்ள? இது வாய் இல்ல, காவாய். நார் அடிக்கிறேன். நான் தான் அவளை விரும்புறேன், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. மனசுல தோணுனதை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க.
நகையை பத்திரமா பாப்பாட்ட கொடுத்துருங்க. இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான் தெரியுமா? ஐயோ, சைலண்ட்ல வைக்காம விட்டோமே. வெள்ளச்சி, நம்ம விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாரா? இல்லையே. உன் அப்பா சீட்டு கம்பெனிக்கு வந்திருந்தாரு புள்ள. என் மாமா அவரை அசிங்கப்படுத்திட்டான். வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். புள்ள புள்ள வெள்ளச்சி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா புள்ள? ஏன் புள்ள எதுவும் பேச மாட்டேற? அப்ப கூட நான் தான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேன். நீ என்ன விரும்புறத சொல்லவே இல்லை. புள்ள புள்ள வெள்ளச்சி, ஏன் புள்ள எதுவும் பேச மாட்டேற? புள்ள உன்னை நீ கொன்னுடண்டி. கொல்றதுக்கு நானே கோழி குஞ்சா? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நானே தேடிக்கிட்டது தப்பா? நீ உன் பொண்டாட்டி எப்படி வச்சிருந்த? கணேசன் இந்த ராசாத்தி மாதிரி வச்சிருப்பான். உன்னோட வரட்டு கௌரவம், உன்னோட கையால் ஆக தனத்தால் தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போனா. தெரியுமா உனக்கு? அப்பா, எதுக்கு தலைமுறை எல்லாம் பண்ற நீ? என்ன நடந்துச்சு போ? என்னைக்காச்சும் ஒரு நாள் எவன் கையிலயாச்சும் உன் பொண்ணை பிடிச்சு கொடுப்பல்ல? கணேசனுக்கு கூட நான் சந்தோஷமா வாழ்றத நீ பாப்ப. அப்பா, அடிப்பா அடிப்பா அடிப்பா, என்ன அடிப்பா, அடிப்பா. இதுக்கு மேல எங்களை பிரிக்க நான் நினைச்சேன். இப்பவே எங்கேயே என்ன கொன்னுடு. விட்ட நீ என்ன அது கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் கூட தான் போவேன். ஐயோ கடவுளே. இது சரி வராதுன்னு அப்பா சொல்லிட்டாரு கணேசா. நீ என்ன சொன்ன புள்ள? கடைசி வரைக்கும் கணேச என்னை வச்சு காப்பாத்துவான்னு சொன்னேன். உனக்கு பித்தம் தலைக்கேறி போச்சு, இனி இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஊருக்கு போறேன். 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடுவோமா? உன்னை கண்ணு கலங்காம பாத்துப்போம் புள்ள. அசிங்கமா இல்ல பெத்தவங்களை ஏமாத்திட்டு ஓடி போறது? பயந்துட்டியா? நம்ம கல்யாணத்துக்கு என் அப்பாவும் உன் அப்பாவும் சம்மதிச்சிட்டாங்க தெரியுமா? இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஊருக்கு போய் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு வருவோம். நீ போய் இந்த நல்ல செய்தியை உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர அப்பா அனுப்பி வச்சாரு. இப்ப சந்தோஷம் தானே? கோடி கள்ளச்சி. ஸ்வீட் இல்லையா? இருப்புல்ல. ஒண்ணு வேணாம், நானே கொண்டு வந்திருக்கேன். யார் எது கொடுத்தாலும் ஆணு வாய படப்பியா? என்ன இதுன்னு பார்க்க மாட்டியா? நீ யாரோ எவ்வளோ இல்ல புள்ள, உசுறு புள்ள.